பிடிச்சிட்டாங்கப்பா. कब धरी नौना 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 वीडियो करना ओवरटेक करना मैं अभी व्लॉग क्या करने का யார் சத்தம் கேட்கிறது என்ன சத்தம் இந்த நேரம் இமான் ஏய் யார் அச்சா சட்டை போட்டிருக்கிற புது சட்டை போட்டிருக்கிற யாரு அடி இல்ல நீங்க தான் யார் தந்த குட் மார்னிங் தாத்திமா தந்த இன்னொரு ட்ரெஸ் மெக்சியன் ஏய் ஏய் அச்சா சட்டடா பெரிய பொம்பளை ஆயிட்டாடா தத்தா தத்தா வாய்க்கு என்னது அசிங்கமா என்னது அது அவட சாமானே இல்ல ஐதாட எடுத்து வச்சிட்டு இருக்கு ஐதா இல்ல தானே ஸ்கூல் போயிட்டு விளையாட்டு தான் சாமான் சரி வந்து போடு அப்ப வெளிக்கிட்டாச்சு எங்க போ எனக்கு செமினார் அப்ப இன்றைக்கு நீ வந்து வரல எங்க வீட காட்ட வரல நான் பிஸி செமினார் எனக்கு இப்போ பார்த்தீங்க தானே நான் இப்பயே சொல்லிடுறேன் இந்த வீடு வந்து நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்கே தான் நான் கூடுதலாகவே இருக்கேன் எனக்கு வந்து ஏழுனா நான் வீடியோ ஷூட் பண்ணி அங்கேருந்து காட்டுருவேன் இந்த செல்வி ஃபேமிலிக்கு சரியா இவங்க தான் வந்து லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் ஸோ அங்கே லேட் ஆகிறதுக்கு காரணம் எனக்கு செமினார் ஃபர்ஸ்ட் அங்கத்துக்கு நான் வேணும்டா இப்போ இன்றைக்கு செமினார் நாளைக்கும் நாளன்னைக்கு செமினார் திரும்பி நாளன்னைக்கு தானே அப்போ நாளைக்கு வந்து வீடியோவில் வீட்டை காட்டுவேண்ணா லேட் ஆகுது லேட் ஆகுதுன்னு சொன்னா எத்தனை மணிக்கு அங்க நிக்கணும் நீங்க 8 மணிக்கு நிக்கணும் இப்போ டைம் என்ன இப்போ 7:50 புல்லட் சரிதானே புல்லட் பாய் காட்டலாம் சாத்திமாக்கு பாய் காட்டலையா பாய் ஐமன் பாய் பாய் ஓ நானும் நீங்களும் வாங்க வாங்க ஹாய் சே ஹாய் ஐமன் பாட்டு ஒன்று படிங்க பாப்போம் பாபா பிளக்ஷி படிங்களேன் இது ஏஜென்ட் ஐமன் சரிண்ணா நீங்க உட்கார தேவையில்ல அது விளங்கும் பாட்டு ஒன்று படிங்களேன் படிங்க பாபா பிளக்ஷி படிங்களே ஐதா மரியம் தம்பி சரி அவர் பாட்டு கொஞ்சம் இருக்குது நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அந்த பாட்டை சிங்கர் இப்பவே சிங்கர் ஆயிட்டான் நல்ல பாட்டு சாங் 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 சிங்க சாங் சாங் பாபா படிச்சது தானே அந்த வீடியோ பார்த்தமே என்ன நீ சரி சரி சரியா சரி மேலே போயிட்டு ஓகே ஹலோ மக்களே ஹலோ மக்களே சோமா இருக்கீங்களா வீடியோ போடுங்க ஒழுங்கு ஆகிக்கணும் நீங்கள் அவங்களோட காய்க்கணும் ஒழுங்கா நீங்கள் ரெஸ்பெக்ட் ஆகிக்கல அப்போ யார் பார்க்குறேன் எஸ் நீங்களாம் சோமாரிக்க நம்பிக்கை தான் இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் வேண்டாம் எப்படிங்க சரிடா அப்படிங்க கேமரா அப்படி காமிக்கிறா அப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் இப்போ ஃபர்சியோட செமினார் போகிறோம் அதுக்கு முதல் இமான் ஃபிராவோட என்கிட்ட விட போகிறோம் ஏன்னா அங்கே தான் வந்து இருப்பாங்க ஏன்னா இப்போ நானும் வந்து வேலைக்கு போயிடுவேன் வேலைக்கு மீன்ஸ் எங்களுக்கு ஸ்கூல் லீவு தான் இருந்தாலும் எங்களுக்கு வேலை நிறைய 3 நாள் வேலை ஏன் ஃபர்சியா அதில் புது வீடு கட்டுறோம் புது வீடு கட்டுறோம் ரினோவேட் பண்ணுறோம் கட்டுறோம்னு சொல்லக்கூடாதுண்ணா புது வீடு வேலையும் பார்க்கணும் பிஸ்னஸ் வேலையும் பார்க்கணும் ஸோ நான் வந்து ஆஃபீஸ் போயிடுவேன் எங்களை ஸோ ஃபிராட என்கிட்ட விட்டுட்டு வரிசையாக செமினார் போயிடுவாங்க ஈவினிங் தான் அவங்க சேருவாங்க நிம்மதியாக இருப்பாங்க கரெக்டாக கட்டுவிட்டா நிம்மதியாக இருப்பாங்க இருக்கிறாங்க நிம்மதியாக அல்லாவே ஓ ஓ ஓ உப்பலுரிமா ஓ இது அப்படித்தான் இவ எங்களோட ஃபன்னாக இருப்பா அங்கே போகக்குள்ள நடிப்பா போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே எங்கட உம்மாட தம்பிட வயசு தான் மாமா அவங்கள்ட்ட தான் இருக்கிறேன் ஏன்டா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்கூல் இது தான் அப்போ இதுதான் அவங்களோட வீடு அப்போ வந்து ஃபர்ஸ்டாக ஈஸி அவங்கள வந்து இடையில வந்து ஃபீட் பண்ணுறதா இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் படுத்துட்டா ஸ்லீப்பியாம்மா கோவமா கவலையோ தெரியும் வந்து கொண்டு விட வந்துட்டீங்க தானே நீங்கள் நீ வருவேன் வேலையை முடிச்சு டக்குன்னு ஓடி வருவேன் சொல்லிட்டாங்க சார்கிட்ட சொல்லிட்டு வாரு என் புள்ள சார் இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கு நான் வாரேன்ட்டு இமான் ஃபிரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லணும் ஃபேமஸ் தானே எங்கள் பிள்ளை இமான் ஃபிரா பாய் சொல்லுங்க பாய்
அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். அப்பா சரியா அச்சா பிளேட்டை போய் தெரியுங்க. சரியா என்னடா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுது. இது எப்பயும் இப்படி தான் பண்ணுறது தெரியுமா? ஏண்டா வேலைக்கு போகிறேன்னு வெறுக்க வச்சுட்டு தான் விடுவேன் நீ. அதுக்கு பிறகு கொஞ்சம் சரியாயிடும். அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டால் சந்தோஷமா. அங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க மாமாவோட அப்பாவோட. ஓ என்ன சொல்ல காணத்தை சொல்லி வரதான் பார்க்குது. கூப்பிடுங்க அம்மா, கூப்பிடுங்க. ஹிரா ஹிரா பாய் சொல்லுங்க. பாய் பாய். என்ன சரியே இல்லை. சொன்ன அப்பா வருவேன் நானா வருவேன் விளையாடுங்கன்னு சொல்லி தான் அனுப்பினேன். போகிறாங்க. ஆண்டி நல்லா ஃபன் தான். அது இப்போ எங்கள்கிட்ட வந்து அப்படி நடிக்க முடியாது. சத்தியம் நடிப்பு. அது ப்ரோ அங்கே போய் நான் அன்றைக்கு நான் சத்தம் இல்லாமல் பார்த்தேனே அங்கே அவரோட குதூகலத்தை. இது போனே டான்ஸ் நடந்துட்டு இருக்கோம். இப்போ இது பிடிக்கணும் கள்ள பிடிக்கணும். ஏய் கள்ளப்பட்டுவா. நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒரு வெட்டிங்க்கு போனோம். இடையில மழை சரியான இது பண்ண சோக கதையை கேட்டிருப்பீங்க. வெட்டிங்க்கு போக கிடைக்கல, சர்பத் மட்டும்தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை போய் என்ன அப்படியே திருப்பி சொல்ற? சர்பத்தை பிடிச்சிட்டு வந்துச்சு. மழையெல்லாம் விட்ட பிறகு வந்தாங்க. வந்து நான் மழை விட்டுட்டு வந்துட்டேன். நான் சர்பத் பிடிச்சிட்டு தான் வந்தேன்னு எனக்கு சொல்ல நான் சாப்பிட மாட்டாங்க பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நானும் கொஞ்சமாக அடுத்து எல்லாம் செஞ்சு சாப்பிட வலிக்கிட்டா. நல்லா சாப்பிட்டாங்க மாஷாலாண்டு. கல்யாண சாப்பாடை வச்சு ஒரு புடி பிடிச்சிட்டு தான் விட்டாங்க. அதுக்கு பிறகு சாப்பிட்டாங்க தானே. நானும் சரின்னு விட்டுட்டு அப்புறம் மெல்ல என்ன காதுக்க சொல்லுது, ஒரு பார்சல் கட்டி கேளுங்க, பார்சல் கட்டி கேளுங்க சொல்லி நான் எழவே இல்லான்னு சொல்றேன். கேளுங்க கேளுங்க கேளுங்க, நல்ல டீச்சர் அவங்க கட்டி தருவாங்க அப்படின்னு. அதுக்குள்ள சரின்னு சொல்லி நான் கேட்ட வாயை விட்டு எனக்கு ஒரு பார்சல் கட்டிட்டாங்க. இவங்க பார்சல் கட்டி கேட்குறாங்க. பார்சலையும் வாங்கிட்டு திரும்ப என்ன ரிட்டர்ன் கூட்டி வரவும் இல்லை, விட்டுட்டு வந்துட்டு. உங்களுக்கு வந்து மழை என்னோடனே புருஷனை விட்டு விட்டு சாப்பிட போகுது தானே. மழை விட்ட போல என்னது புருஷன் மாட்டுனாடா மானஸ்த வாங்க ஆட்டோல. நான் நேற்று வீடியோல எனக்கு வந்து வீட்டை காட்டாம இல்ல நான் இப்ப என்டர்டெயின். நான் வந்து நேற்று வீட்டுக்கு போறேன்னு சொல்லி தான் அந்த வ்ளாக் ஆரம்பிச்சேன். அது ஏன் அந்த காலத்துல வீட்டுக்கு போகாம சர்பத்தோட முடிஞ்சுன்னு சொன்னா, நான் வந்து அங்க வச்சு சர்பத் வீடியோ எடுத்துட்டு இருக்கக்குள்ள இந்த மழை பெஞ்சிட்டு, அப்போ மழை பெஞ்ச பிறகு நான் வந்து அந்த கண்டென்ட் அதோட முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மழை அந்த ஃபோனில் சார்ஜும் கொஞ்சம் குறைய வந்து ஏன்னா அங்கே வந்து நல்ல டைம் போயிட்டு, அதுக்கப்புறம் வரக்குள்ள கூட வந்து சரி நான் வந்து வீட்டை போயிட்டு சார்ஜில் போட்டு சரி எடுத்திருக்கலும் கூட்டி போய்த்திருக்கலும். ஆனால் எவ்வளோ ஆட்டோவில் வந்து நல்லா அங்கே கடு ஃபன் சத்தியம் பண்ணி நான் தனியாக முதல்ல வந்துட்டேன். நீங்கள் நின்று லேட்டாக தான் வந்துட்டு அந்த அதுக்கப்புறம் நான் டயட்டில் தூங்கிட்டேன். நான் சாப்பாடு கூட்டிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் உண்மையை சொல்லுவேன். நான் வந்து அப்போ நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? வீட்டை வந்து இப்படித்தான் மக்களே நான் போனேன் சாப்பிட்டு தான் வந்து தூங்குறேன்னு சொல்லியிருக்கணும். இல்லை அதில் என்ன சொல்கிறேன், அதான் நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லி இதில் டயர்டில் நான் ஆஃபீஸில் போய் தூங்கிட்டு இருந்தேனே. அதுக்கப்புறம் எழுப்பி பார்த்தா இருட்டாயிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் கண்டென்ட்டை முடிக்கிறேன். நாளைக்கு வ்ளாகில் நாங்கள் வந்து செய்வோம்னு சொல்லி நான் யோசிச்சிருந்தேன். உருட்டு 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 வரைக்கும் சொன்னதுல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி என் எஸ்எல்பி ஃபேமிலிக்கு தெரியும். ஆனால் பொய் சொல்லி தெரியுவேன். சரி அப்போ என்னன்னா இன்னைக்கு செமினார் காலையிலேருந்து நல்லா கவனிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இவங்களுக்கு வந்து இப்படி தான் கிழமையில் ஒரு நாள் செமினார். அதுக்கு அதுக்கு போனால் டீ பிஸ்கட் வாழைப்பழம் லஞ்ச் முடியக்குள்ளே திரும்ப டீ. அதை கிட்டத்தட்ட செமினார் 5 மணி நேரம்னு சொன்னால் கிட்டத்தட்ட சாப்பிட்ற 2 மணி நேரம். அதுக்கு என்வலப்பும் கிடைக்கும். என்வலப் கிடைக்கும். என்வலப்புக்கு 1500 ரூபா இருக்கும். போன நல்லா பரிச்சு எடுத்து அது வேற கதை. அதுதான் வாரத்துக்கு போறதுக்கு காசு தந்து சாப்பாடு தந்து தின்ன குடிக்க வச்சு வீட்டு வேலையில இருந்து ரிலீஃப் பண்ணிவாங்கல்ல. இது நான் நினைக்கிறேன் வேற யாருக்கோ செமினார் போட்டாலும் ஸ்கூல்ல பாஞ்சுருந்து எடுக்குது. அப்படியெல்லாம் போவே இல்லை. அப்படியெல்லாம் போவே இல்லை. நீ டர்ன் போட்டு தான் வரும்.
ரசம். ஆம், நாங்கள் பாதைகள் சென்று கொண்டிருக்கும் போது அறிமுகத்துக்குரிய 2 பேரை ரோட்டில் சந்தித்தோம். அதுதான் என் தாய் மாமனார் 2 பேர். 2 பேரும் இன்னும் வச்சுட்டு சரியா இருமாண்டாமா ஏன்டா 4 நாள் பயணம் முடிச்சிருப்பா வந்து கொழும்புக்கு போன பைக்கில் கண்டிக்கு போயிட்டு ஓ இருமலுக்கு மருந்து இருக்கும் அப்ப நீங்க அல்லடா வரையா நேரம் போகுது வர மேய்ச்சிட்டு இன்னைக்கு லீவு நாள் இப்படித்தான் எல்லாரும் புருஷന്മാരോடையும் பிள்ளைகளோடையும் திரியுறேன். இப்படி செமினார்னு சொல்லி கொப்பி புத்தகத்துக்கு திரியுறல. ஓ முதல் அப்படித்தான் முதல் கிடைச்ச டைமுக்கெல்லாம் சுற்றுவோம். இப்போ கிடைக்கிற டைமுக்கெல்லாம் தூங்குறோம். தூங்குறது டைம் இல்லாமல் அவ்வளோ வேலை. இப்போ டைம் கிடைச்சா அரை மணி நேரம் கிடைச்சிது, அரை நாள் கிடைச்சி, ஓகே எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற நாள் தூங்குற நாள் அப்படின்னு போயிட்டு ஏதோ வயசான நாட்கள் மாதிரி பெரிய அனுபவத்தை சொல்லி இருக்கோம்னா அது வெளியே வந்துங்கிறது பிஸி தான். யாரு உங்களுக்கு செமினாரை போட்டா? யார் செமினார் போட்டா? ஏழு எக்ஸாம் நடக்குதுன்னு தெரியுது. இங்கே ட்ரெயின் நிற்கிது. இது எங்களோட ஏரியாவிலேருந்து என்ன சைனா ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. இது வந்து காலையில் கொழும்புலேருந்து வந்த ட்ரெயின் தான் இது. இப்போ நிற்கிது. பிடிச்சிட்டான் அப்பா. Kau dari ni mana tu? Mana? Mana video करना overtake करना? नहीं अभी vlog क्या करने का मैं YouTube करने का मैं वाइफ टीचर मैं सेमिनार रखे अन्य फरक पुना ज़्यादा बोले लिया दिन में लियन पुलवाना यावन ने नेतान लियन वहाँ mana keren? ममा टीचर Oh iya. मैं स्कूल मैं अंडा बरांडी Selamat ya. Selamat ya. Oh. Ini Anda berang. Thank you. காசி தாரேன்னு சொல்லாம கெஞ்சாம போலீஸ்லேருந்து தப்புற டெக்னிக் அப்படிதான். பிழையை ஒத்துக்கொள்கிறேன், எழுதுங்க. எழுதக்கிட்டவா விடுறேண்டா விடுங்க, எழுதுறேண்டா எழுதுங்க அப்படி சொல்லணும். அப்போ விட்டுருவாங்க. இல்லை போலீஸில் ட்ராஃபிக்கில் பிடிபட்டா காசு லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லாமல் கெஞ்சாமல் எழுதாமல் இருக்கிறதுக்கான டெக்னிக் என்ன சொன்னால், நான் இப்போ பிடிபட்டேன் பிழை செஞ்சு ஓவர்டேக் பண்ணி அதான் சொல்கிறேன். என்ன டெக்னிக்னு சொன்னால், அவங்க பிள்ளைன்னு சொல்லக்குள்ள ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் உடனே வேறு எது வெளிக்காட்டினவான்னு சொல்லிடணும். அது பிறகு அவங்களுக்கு மனசு ஆறுதல் அடைஞ்சிடும். சரி அப்போ எழுத போகிறாங்க, இல்லையான்னுவாங்க. ஓகே சரி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா என் காசு தரேன்னு சொல்கிறாங்க, இல்லை எழுதுவே நான் சொல்கிறாங்களேன்னு சொல்லி எழுத போக்கிட்டவா ரெண்டா விடுங்க, எழுதுறேண்டா எழுதுங்க அப்படின்றோம். அது பிறகு விட்டுருவாங்க. இதான் இப்படி தான், இதான் டெக்னிக். சரியா? இது எஸ்எல்பி ஃபேமிலிக்கு நான் சொல்கிற டெக்னிக். இதான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை நான் இதான் செஞ்சுருக்கேன். இந்த கடைசியாக சொல்லி ஆரம்பிக்கேன் வேண்டப்பா அப்படின்ட்டு. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ட்ராஃபிக்காரன்ட்டே மாட்டுறேன். அதனால் இன்னைக்கு கெஞ்சனுண்டி நாசுக்கா பண்ணணும், 4 பேருக்கு விளங்கப்படாது, புரியப்படாது. சமாளிக்கிறது தெரியுமா? எனக்கு லேட் ஆகுது, நான் பேர் கெஞ்சிட்டு நிற்கணும், அதுக்கு பிறகு லேட்டு. அவர் சொல்கிறார், ஓவர்டேக் பண்ணிட்டீங்க, அது ஓவர்டேக் பண்ணுறத வைஃப் வந்து அது வீடியோ எடுத்துக்காண்டு. ஃபஹத் ஹாய் சே ஹாய். பண்ணலையா? ஓவர்டேக் பண்ண அதில் அவருக்கு தெரியாது. நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்க, வைஃபை தான் ரெக்கார்டும் பண்ணுறாரு. நான் ரெக்கார்ட் இல்லை, மற்ற நான் வந்து யூடியூப் சேனல் செய்கிறோண்டு. அதுக்கப்புறம் சரி இப்போ பிள்ளைய நீ இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்ன சொல்லிட்டு போனேன், ஹெல்மெட்டை கலட்டினா வீடியோ பண்ணிட்டு சொல்லிட்டு தானே போனேன். அதுதான் கோட் வேட், ஹெல்மெட்டை கலட்டினா வீடியோ பண்ணு. எனக்கு ஹெல்மெட்டை கலட்டினா நான் என்ன அறியாமல் கலட்டினேன், வாழ்ந்து பேசி இல்லை ஒன்றும் அவனுக்கு சிக்னல் அவனுக்கு தரல வீடியோன்னு சொல்லி ஹெல்மெட்டை கலட்டின போது திரும்பி பார்த்தா ஃபோன் வச்சுட்டு இருக்காருமா. சரி இப்போ வீடியோ எடுக்கிறாள். அவன் சும்மா இருக்கிறவனும்
சும்மா நான் வேணா வந்து ஹெல்மெட்டை கலட்டினா வீடியோ தெரியாம தான் வீடியோ எடுத்தேன். சரி இப்போ நான் ஏன் ஹெல்மெட்டை கலட்டினா வீடியோ அப்படின்னு சொல்லுவேன் அவங்க வந்து முடிய போய் சரியா அந்த நான் ஏன் ஹெல்மெட்டை கலட்டினா வீடியோ எடுத்துன்னு சொன்னோன்னு பார்த்தேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் சொன்னால் பயத்தில் சில செய்ய வர மாட்டாங்க ப்ளஸ் அவங்க நீதியாக தான் நடக்க பார்ப்பாங்க எழுதுவாங்க அப்போ வீடியோ எடுத்து நாங்களே எங்கள் தலையில மணல் போடுற மாதிரி அப்போ நான் என்ன முடிவுதுன்னா ஓகே எழுதத்தான் போகிறேன்னு சொல்லி பேனை எடுத்து கலட்டு வெச்ச பிறகு ஹெல்மெட்டை கலாட்டுவோம் அப்போ எங்கள் எஸ்எல்வி காட்டின மாதிரி இருக்கும் எழுதி போட்டான்னு அப்படின்னு எடுத்தோன்னா எழுதி தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தா என்ன அறியாமல் ஹெல்மெட்டை கலட்டிட்டேனா பழக்க தோசத்தில் அது அதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கு சரி அப்பா இது எப்படி அப்புறம் ஆனால் கண்டிப்பாக இருந்தால் ஹண்டர் வேண்டாம் இந்த வைஃப் வீடியோ வரணும் வேண்டாம் அப்படி அது ஒழிச்சு வச்சு எடுத்தது அது ஒன்றும் வைஃப் வீடியோ வரணும் வேண்டாம் சார் டிஎஸ்பி சார் உங்கள் செல்லில் கேமரா ஆனாக இருக்கு ஆஃப் பண்ணிங்க சார் நீ ஒளிச்சு வச்சு எடுக்கிறது அவன் கண்டுபிடிச்சான் யஷ்வலா நின்று இப்படி நின்று அது அந்த சரி 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 போதும் போதும் நம்மள நாமளே கலாச்சி அப்போ அன்றாவது சந்திக்கிட்டு வச்சு தான் தரசை வீடியோ எடுக்க ஃபோன் எடுத்தேன் நான் வந்து ஓகே போயிட்டு வரோம் இதுக்கு வந்த செமினாருக்கு வந்தேன் முடிச்சிட்டோம் இனி வந்து பின்னாடி சந்திப்போம் சொல்லத்தான் ஃபோன் எடுத்தேன் அதுக்கடையில் இது ஃபோனை ஒழுங்காக எடுத்து தான் டெட்டி பார்க்க தான் நான் போனேன் அது வெள்ளை கோடு வெட்டிட்டு சரியா சரி இப்போ ஃபர்ஸ்டாக வந்து நாங்கள் இப்போ எங்கே கொண்டு விட போகிறோம்னு சொன்னால் சர்வோதயம் என்னது சர்வோதயம் அப்படின்ற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு 4 மணி வரைக்கும் நான் வந்து வீட்டை போயிடுவேன் ஸோ ஃபர்ஸ்டாக வந்து இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் பைக்கில் வரீங்களா இல்லைண்டா மற்ற டீச்சர்ஸோட ஆட்டோவில் வரீங்களா ஆனால் டீச்சர்ஸோட வந்தாலும் 1500 ரூபா கொண்டு போனால் எனக்கு தானா நான் தான் கொண்டு அதே நான் தானே அங்கே நீங்கள் வரதுக்கு 500 ரூபாவா நீ வந்தாலும் வராட்டி அந்த ஆட்டோ வரும் தானே அந்த ஆட்டோவில் நீ சும்மா ஏறிட்டு வரப்போறா சரி ஓகே சரி அப்போ எனக்கு 1000 ரூபீஸா டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட்னு டீசெண்டாக சொல்லணும் ஓகே செமினார் தானே இப்போ சொல்லுங்க செமினார் தானே சரி ஓகே டாட்டா பாய் பாய் மைக்குங்க சரி ஓகே ஸோ இத்துடன் உங்களை விழுந்து விடைபெறும் நான் இர்ஃபான் கெஞ்சிரண்ணே லேட்டாக வந்துட்டு கெஞ்சிரண்ணே ஓகே பாய் 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 ஓடு 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 ஹெல்மெட் ஆட்டோவில் கொண்டு வாங்களேம்மா பஸ்ஸில் வந்துட்டேன்டா சபிதோட நான் வந்தேன்டா சார் பஸ்ஸில் வர வாய்ப்பு இருக்கா சரி தாங்க ஒருவேளை ஆட்டோவில் வந்தால் கீழே இங்கே போகிற ஹெல்மெட்டோட சும்மா சரி ஹெல்மெட்டை தேவை மாட்டேன் கேட்கல எனக்கு அதெல்லாம் மீட்டர் இல்லை கவன் ஹெல்மெட் விழுந்துடாம ஓகே பாய் அழகாவே பாய் அழகா